வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் சொல்லக்கூடிய சாதவாகனர்கள் மற்றும் சங்ககால பகுதிகளை பார்க்க போகிறோம். 11th ஹிஸ்ட்ரிக்கில் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியும் கூட. இதில் இருக்கக்கூடிய சங்ககால பகுதிகளிலிருந்து நமக்கு நிறையா கேள்விகளை கேட்குறாங்க. இந்த சாதவாகனர்களும் தென்னிந்தியாவில் மிக முக்கியமான அரசாட்சிகளை நிறுவுவதனால தென்னிந்திய வரலாறுகள் அப்படிங்கிற பகுதியில் இது முக்கியமானது. சரிங்களா? தென்னிந்திய வரலாறுகளில் மிக முக்கியமான பகுதியாக அந்த பகுதியில் குறிப்பிடப்படும் 5வது அலகில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முடிஞ்சளவு ஒரு அரை மணி நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், இந்த பகுதிகளை பார்த்து முடிச்சிடலாம். அதில் கட்டாயமாக என்ன செஞ்சீங்க, நீ இந்த பகுதியில் இருக்கிற என்ன பகுதிகள் இருக்கோ ஒரு ½ ஹிஸ்ட்ரிக்காக ஒதுக்கிக்குங்க. ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலும் முக்கியமான இடத்த பிறகு. சரிங்களா? எல்லா பாடமும் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம 10 குரூப் 4 பொறுத்தவரை 10 மார்க் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரிஸ் தான் 10 மார்க் கேட்குறாங்க. அப்படிங்கிறத தாண்டி ரெண்டாவது என்னங்க கேட்டி அப்படின்னா நமக்கு குரூப் 1 குரூப் 2 பொறுத்தவரை குரூப் 1 அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க. குரூப் 2 தாண்டி குரூப் 1 அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படின்னா அதிகமாக ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க, எல்லா இடம் டச் பண்ணுவாங்க. சரிங்களா? பர்டிகுலர் ஏரியாவில் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியும். எல்லா ஏரியாவும் டச் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் குரூப் 1 படிக்கிறவங்க கம்பல்சரி என்ன செய்யும், ஒரு ½ ஒதுக்கி ஒரு டைட்டிலுக்கு பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? தென்னிந்தியாவில் உருவாக்கும். சரிங்களா? கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பித்து பொதுவாண்டு 5ஆம் நூற்றாண்டு வரையான பகுதிகளை இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் குறிப்பாக ஃபஸ்ட்டு பார்க்குறது தென்னிந்தியாவின் தக்கான பகுதியில் பொதுவாண்டு முதல் நூற்றாண்டில் இன்றைய தெலுங்கானா, முதல் நூற்றாண்டு அப்படின்னா 100ல் குறிப்பிட்றாங்க. சரிங்களா? இன்றைய தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் பெரும்பகுதியை உள்ளடக்கிய நிலப்பரப்பில் சாதவாகன் வலுவான அரசு நிறுவினர். நல்லாச்சுங்க. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. தெற்கே தமிழகத்தின் வளமான பகுதிகளில் சேரச்சோழ பாண்டியர்கள், சமகாலத்தவர்கள், சாதவாகனர்களும் சேரச்சோழ பாண்டியர்கள் சங்க காலத்திலும் சமகாலத்தவர்கள். பொது நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு அசோகருடைய கல்வெட்டுகள் மூவேந்தர் பற்றிய குறிப்புகள் இடப்பட்டுள்ளன. சரி, நம்ம அசோகரை போன வகுப்பில் பார்த்தோம்ல, அசோகருடைய கல்வெட்டுகள் 2ஆம் கல்வெட்டு மற்றும் 13ஆம் கல்வெட்டு எதை சொல்லி பார்த்தோம். சரி, நம்ம மூவேந்தர்களை பற்றி குறிப்பிட்டு தான் அதை குறிப்பிட்டாங்க. 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் அரசர்கள் தங்கள் அரசுகளை நிறுவிவிட்டதை அறிய முடிகிறது. இவர் பகுதிகளைச் சேர்ந்த அரசியல் முறைகள், சமூகங்களுக்கு இடையான பொதுவான அம்சங்கள் இருந்தன, வேறுபாடுகள் நிலவின அப்படின்னு குறிப்பிட்டாங்க. தொடக்ககால சான்றுகளாக பெருங்கற்கால புதைவிடங்கள், அரிக்கமேடு, கொடுமணல், ஆலங்குளம், உறையூர் இடிபாட்டு தடயங்கள் கொண்டுள்ளன. துறைமுகங்கள், தலைநகரங்கள் உள்ளிட்ட பழங்கால இடங்கள் அகழ்வாய்வின் மூலம் பெறப்பட்ட பொருட்கள், ஆந்திரா, கர்நாடகா பகுதிகளில் அமைந்துள்ள ஸ்தூபிகளும் சைத்தியங்களும் கூடிய பௌத்த தலங்களும் அமராவதி, நாகார்ஜுனா கொண்டா முதலானவற்றை குறிப்பிடக்கூடியதும். சொல்லலாம். இந்த ஸ்தூபிகள் என்பது புதைமேடுகள் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டதாகும். சில ஸ்தூபிகள் என்பது என்ன கேட்டீங்க, நல்லா தெரிஞ்சுங்க. புதை மேடுகள் மீது களிமண்ணால் கட்டப்பட்டது தான் ஸ்தூபிகள். இறந்தோரை எரித்தல் சாம்பு இங்கு வைக்கப்படும். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸ்தூபிகள் என்பது கல்வெட்டுகளா அப்படி சொல்ல கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்தூபிகள் என்பது புதை மேடுகளின் மீது களிமண்ணால் கட்டப்பட்டது தான் ஸ்தூபிகள். இறந்தோரை எரித்த சாம்பல் இங்கு வைக்கப்படும். தொடக்கத்தில் புத்தரின் அஸ்தி 8 ஸ்தூபிகள் வைக்கப்பட்டன. இவ்வாறு பௌத்தத்தின் புனித கட்டடக்கலை தோற்றம் பெற்றது. அரைகோள வடிவமுள்ள ஸ்தூபி பேரண்டத்தை குறிக்கிறது. சரிங்களா? அரைகோள வடிவமுள்ள இந்த ஸ்தூபி என்னங்கன்னா பேரண்டத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அத்துறை புத்தரின் ஆன்மீக உலகின் பேரரசு என்பதையும் குறிக்கிறது. ஸ்தூபிகள் பற்றிய அமைக்கப்பட்டுள்ள சுற்றுவட்டார பகுதியில் பக்தர்கள் வலம் வருவார்கள். சுற்று வட்டாரத்தை இப்படி உருவாக்குனாலும் சுற்றி பக்தர்கள் வலம் வருவதற்கு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து நாணய சான்றுகள். ஆந்திரா, கர்நாடக பகுதியில் சாதவாகனர்கள் அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள், சங்ககால சேர சோழர்கள் வெளியிட்ட நாணயங்கள், தங்க, வெள்ளி, தாமிரத்தான ரோம நாணயங்களும் நிறைய ரோம நாட்டு நாணயங்கள்லாம் கோயம்புத்தூர் பகுதியில் கிடச்சிருக்கு. இந்த காலகட்ட சேர்ந்ததில் ஆந்திரா, கர்நாடக பகுதியில் காணப்படக்கூடிய பிராகிருத மொழி கல்வெட்டுகள், தமிழ் கேரள பகுதியில் காணப்படக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டு, மாங்குளம், ஜம்பை, புகழூர் கல்வெட்டு முக்கியமானது. மாங்குளங்களும் பாண்டியர்களை பற்றி கூடியது, புகழூர் சேரர்களை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு. சில தமிழ் பிராமி எழுத்து கல்வெட்டு, தமிழ் கல்வெட்டு கிடையாது, தமிழ் பிராமி எழுத்து கல்வெட்டு. ஆந்திர, கர்நாடக பகுதியில் இந்த காலகட்டத்தில் என்ன கல்வெட்டு, பிராகிருதம். தமிழ் பிராமினா தமிழுக்கு முந்தைய எழுத்து, பிராமி எழுத்து கல்வெட்டுகள் காணப்படுது. சரிங்களா? முக்கியமான பகுதிகளை பார்க்குறோம். அதுக்கடுத்து ஆந்திர பகுதியில் சாதவாகனர் பௌத்த கல்வெட்டுகள், தமிழக பகுதியில் மட்பாண்டங்கள், சரிங்களா, மோதிரங்கள், கற்கள் ஆகியவற்றில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள், இந்தியாவிற்கு வெளியே பெர்னிகே, குவாஷியர், அல்காதிம் எகிப்தில் கிடைச்ச ஒரு கல்வெட்டு முக்கியமானது. இலக்கிய சான்றுகளாக சங்க நூல்களும் சங்க மருவி இலக்கியங்களும், பொருளாதார அரசாட்சிகளான கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம், சாதவாகன வம்சாவளி அர்ச்சனை குறிப்பிடும் பிராமணங்கள், மகாவம்சம் பௌத்த நூல், அதாவது இலங்கையை சார்ந்த நூல், சாதவாகன அரசர் காலா பிராகிருத மொழி எழுதிய இந்த நூல் மிக முக்கியமான நூலுங்க. சரிங்களா? காலா என்பவர் எழுதிய காக சரிங்களா சப்தசதி அப்படிங்கிற நூல், காக சப்தசதி அப்படிங்கிற நூல். தமிழ் செவ்வியல் இலக்கியம்,
தமிழ் இலக்கிய செவ்வியல் இலக்கிய தொகுப்பானது தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு ஆகியவற்றை கொண்டுள்ளது. தமிழில் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் கதையிலான பற்றி மட்டும் பேசவில்லை, அக்காலத்து சமூக பண்பாட்டையும் பேசுகிறது. சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்த 11 கீழ்கணக்கு நூல்களும் 50 காப்பியங்களும் பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை இதற்கான கால சமூக பண்பாட்டு சூழல் சார்ந்தவையாகும். சரிங்களா? எட்டுத்தொகை நூல்களை 8, 10, 24,000 பாடல்களை கொண்டு எட்டு தொகையும் 10 பாட்டும் 11 மேல்கணக்கு நூல்கள் கருவூலமாக உழுகிறது. முதல் 800 அடி அளவு கொண்ட இப்பாடல்கள் பாணர்களாலும் புலவர்களால் இயற்றப்பட்டவை. 3 முதல் 800 அடி பாடல்களை கொண்டது. அப்புறம் 8 தொகை நூல்கள் என்ன, 10 பாட்டு நூல்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. தெல்லப்பரும்பு, பூர்ண நாட்டுப்படை, சிறுபா நாட்டுப்படை எல்லாம் தெரியும், தமிழில் படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து சங்கம் மருவிய காலத்தில் 11 கீழ்கணக்கு நூல்கள், திருக்குறள், நாடகம் முதன்மையானவை. அதுக்கடுத்து காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை மத வரலாற்று மற்றும் பண்பாடு சான்றுகளாக இருக்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இல்லை 8 தொகை 10 பாட்டு 2400 பாடல்களை கொண்டது இலக்கிய கருவூலமாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க. அதுக்கடுத்து வெளிநாட்டவர் குறிப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த பாடம் இந்த இடத்துல வரக்கூடிய தகவல்கள் ரொம்ப முக்கியமானது. கீழ்காணும் கிரேக்க லத்தீன் சான்றுகள் தொலைதூர வணிகம், பண்பாட்டு தொடர்புகள் குறித்து செய்திகளை தெரிவிக்கின்றன. சரிங்களா? 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தொன்மையான கிரேக்க நூலான எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூலும், 1ஆம் நூற்றாண்டில் மூத்த பிளினி எழுதிய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற நூலும், பிளினி எழுதிய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி 1ஆம் நூற்றாண்டுங்க. இது 1ஆம் நூற்றாண்டு. ரெண்டுமே 1ஆம். கிரேக்க நூல் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்தியன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூல் என்ன கேட்டி அப்படின்னா எரித்திய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூல் கிரேக்க நூல். அதுக்கடுத்து பிளினி எழுதிய நேச்சர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற புத்தகம் 2 1ஆம் நூற்றாண்டுங்க. சரிங்களா? பிளினி எழுதிய நேச்சர் ஹிஸ்ட்ரியும் இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூல் 2 1ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தலாமி எழுதிய ஜியாகிரஃபி அப்படிங்கிற நூல், அதாவது புவியியல் அப்படிங்கிற, தமிழில் புவியியல், ஜியோகிரஃபி அப்படிங்கிற நூல். ரோமானிய நாட்டில் ஒரு நில வரைபடத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் என்ன கேட்டால் பியூட்டன்ஜெரியன் டேபிள்னு சொல்லக்கூடிய ஒரு ரோமானிய. இது எந்த நூற்றாண்டு குறிப்பிடலை. இது முதல் 1ஆம் நூற்றாண்டு, அதுக்கடுத்து 2ஆம் நூற்றாண்டு கிபி, அதான் பிசி, கிபி தான், கிபி அதான் ஏடின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஏடின்னு சொல்லுவோம். தமிழில் கிபி, கிறிஸ்து பிறந்த பின்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து மௌரிய கால தென்னிந்தியா. அசோகருடைய கல்வெட்டு தென்னிந்திய அரசியல் நிலை குறித்து நமக்கு சான்றுகளை தெரிகிறது. அசோகரின் 2ஆம் பாறை கல்வெட்டு போன வகுப்பிலே பார்த்தோம். அரசின் எல்லைக்கு அமர்ந்தால் அரசுகளை தமிழகத்தின் சேர, பாண்டியர்கள், சோழர்களை கேரள புத்திரர்கள் என்றால் சேரர்களையும், சத்தியபுத்திரா சென்ற அதிகமானை குறிப்பிடுகிறது. அசோக மனிதர்களும் விலங்குகளுக்குமான இருவகைப்பட்ட மருத்துவ வசதி செய்து கொடுத்தன சொல்லப்படுகிறது. அக்காலத்தில் மௌரிய பேரரசு கர்நாடகம், ஆந்திராவின் வடபகுதியை கொண்டிருந்தது. தமிழக அரசுகள் சுதந்திரமான அண்டை நாடுகள் என்று குறிப்பிடுகிறது. அதாவது அந்த அசோகர் காலத்தில் மௌரிய பேரரசு கர்நாடகா, ஆந்திரா வரைக்குமே இருந்திருக்கு. தமிழகம் மட்டும்தான் சுதந்திரமாக இருந்திருக்கு. மேப்லேயே பார்த்துருக்கோம். தமிழகத்துக்கு கிட்டத்தில் வரைக்கும், ஆந்திரா, கர்நாடகா வரைக்கும் யார் இருந்திருக்கா? மௌரிய பேரரசு இருந்ததை பற்றி குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து சங்ககால பெண் புலவர்கள் 40 சங்ககால 450 மேற்பட்ட புலவர்கள், 30 பெண்பார் புலவர்கள் அடங்குவர். அவர்கள் 150க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றினர். அவர்கள் ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், பெண்பார் புலவர்கள். சங்ககாலம் சொல்கிறோம்ல, அதான் பார்க்க போகிறோம். ஒக்கூர் மாசாத்தியார் போன்றவற்றை குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கு பின்னர் சாதவாகனர் எழுச்சிக்கு முன்னரும் சில சிற்றரசுகள் தோன்றியுள்ளன. அவற்றின் அரசர்கள் பற்றி போதுமான செய்திகள் கிடைக்கவில்லை. எனினும் அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள் அவர்கள் சிறு பகுதியில் ஆண்டிருந்த குடில மன்னர்கள் என்று தெரிவிக்கின்றன. இப்போ பார்க்க போகிறோம் சாதவாகனர் வர போகிறோம். நேரடியாக நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உட்கட் பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள். கிபி 1ஆம் நூற்றாண்டில் சமூக காலத்துடைய சமகாலத்து அரசர்களாக தக்கான பகுதியில் தோன்றியவர்கள் தான் யார்? இந்த சாதவாகன அரசர்கள். மேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் சாதவாகனர் ஆட்சி செய்த பகுதிகள். ஞாபகம் வச்சுங்க. ஆந்திரா, கர்நாடகா ஒட்டிய மகாராஷ்டிரா பகுதிகளில் தான் சாதவாகனர்கள் முழுவதுமாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. கர்நாடகா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சில பகுதிகள் ஆண்டனர். அண்மை கால தொல்லியல் ஆய்வின்படி தெலுங்கானா பகுதியில் ஆட்சியை தொடங்கிய சாதவாகனர்கள் மகாராஷ்டிராவை நகர்ந்து கோதாவரி நதிக்கரையில் பிரதிஸ்தான், மகாராஷ்டிராவில் பைத்தான் என்னும் நகரை தலைநகராக கொண்டு, ஞாபகம் வச்சுங்க, பிரதிஸ்தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தலைநகரம். பின்னர் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திராவின் கடற்கரை பகுதிகளையும் கட்டுப்படுத்தினர். பிளினி நூல் ஆந்திர நாட்டிலிருந்து பிளினி எழுதிய நூல் பார்த்தோம்னா, பிளினி எழுதிய
தெரியல நூல். ஆந்திர நாட்டில் இருந்த கோட்டைகள் கூட 30 நகரங்கள், ஒரு பெரும்படை, குதிரைப்படை, யானைப்படை குறித்து பேசுகிறது. கொஸ்டின் கேட்பாங்க, பிளினியுடைய நூல் எந்த கோட்டைகளை பற்றி, குதிரைப்படை, பெரும்படை பற்றி குறிப்பிடுன்னு கேட்பாங்க. சாதவான அரசர்களுள் கௌதம்புத்திர சதர்கனி பெரும் அரசராவார். சாக அரசர் நாகபானாவை, முன்னாடி இருந்த அரசர் நாகபானாவை வென்றவர் நாகபானாவின் நாணயங்களை தன் அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டார். சாதவாகனுக்கு முன்னாடி இருந்த அரசர் தான் யாரு? சாக அரசர். சாகரசர் நாகபானாவை வென்றவர் கௌதம புத்திர சதர்கனி. கௌதமியுடைய புத்திரர் சதகனி. தெரியல. இவர் தாயான கௌதம அந்த இருக்கும் கௌதம பாலாஷ்டி என்பவரின் நாசிக் கல்வெட்டு, அவருடைய தாய் பேர் தான் அது கௌதம பாலாஷ்டி என்பவரின் நாசிக் கல்வெட்டு சாகர் பகல்வர் யவனர் ஆகியோரை வெற்றி கொண்டதாக குறிப்பிடுகிறது. மிக முக்கியமாக கேட்பாங்க, நாசிக் கல்வெட்டு யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்பாங்கப்பா. இந்த நாசிக் கல்வெட்டு சாதவாகனர்களுடைய சொல்ல கௌதம புத்திர சதர்கனியை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு. நான் சதர்கனி கௌதமரா அம்மா பேர் சொல்ல தாயான கௌதம புத்திர சதர்கனியை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டாக இருக்கு. சரிங்களா. அதுக்கடுத்து அவர் பெருமைக்குரிய அஸ்வமேத யாகம் நடத்தினார். கௌதமபுத்திர சதர்மணிக்கு பின்னர் சரிங்களா பொறுப்பேற்ற வசிஷ்ட புத்திர புலுமாயி அவர் பேர். இந்த ஒரு தடவை இந்த பேரை மட்டும் கொடுத்துட்டு கீழ்கண்டவர்கள் யார் இவர், போயிட்டா, அரசரா, இல்லை அப்புறம் என்ன கேட்டால் கட்டடக்கலை கலைஞரா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. வசிஷ்ட புத்திர புலுமாயி சாதவாக நாட்டின் எல்லைகளை விரிவடை செய்தார். மற்றொரு புகழ்பெற்ற அரசரான யாக்னாஷ்டி சதர்கனி தெரியல இவர் புலுமாயி. அதுக்கடுத்து யாக்னாஷ்டி சதர்கனி தன் ஆட்சியின் வெளிநாட்டு வணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் இது ஆடி நேரத்தில் இருக்கிறார் கப்பலின் வடிவம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டார் யாக்னாஷ்டி சதர்கனி. சாதவாகன அரசர் காலா தெரியல, இதுதான் ஃபஸ்ட்டே பார்த்தோம். சாதவாகன அரசர் காலா 200 காதர் பாடல்களை கொண்ட தெரியல காகா சப்தசதி என்னும் நூலை இயற்றினார். மகாராஷ்டிராவிற்கு பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட இந்நூலின் கருப்பொருள் சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை ஒத்துள்ளன அப்படின்னு டேரக்டாக கொடுத்துட்டாங்க. தெரியல, அதாவது மகாராஷ்டிரா பிராகிருத மொழியில் எழுதப்பட்டுள்ள சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை ஒட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தெரியல, என்ன மொழி எழுதப்பட்டது? பிராகிருத மொழியில் எழுதப்பட்டது. தெரியல, இப்போ கூட பிராகிருத மொழினா என்ன செவ்வியல் மொழி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த காலகட்டத்தில் இருந்து? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுனால தமிழ் மொழியோடு சமகாலத்தில் இருந்ததுனால இதையும் என்ன செஞ்சுருக்காங்க சரிங்களா செவ்வியல் மொழியாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுமில்ல, மராத்தி தெரியல, பிராகிருதம், பாலி தெரியல, பெங்கால் தெரியல, மராத்தி போன்ற மொழிகளை என்ன செஞ்சுருக்காங்க தெரியல செவ்வியல் மொழியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சு கரண்டாக பேச வந்தது. பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டை ஒட்டி சாதவான பேர்ச்சி, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டு வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. அவர்களை தொடர்ந்து சாந்திர பகுதியில் இச்சவாகும் அதனைத் தொடர்ந்து பல்லவர்களும், வடக்கு கர்நாடக பகுதியில் கடம்பர்களும் இச்சவாகு மற்றும் கடம்பர்கள் பல்லவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து வருவாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து சாதவான காலத்தின் முக்கியத்துவம், சில சாதவானத்துடைய முக்கியத்துவத்தை குறிப்பிட்டிருக்காங்க. நிலமானியம் வழங்குவது சாதவான காலத்தின் முக்கிய அம்சமாகும். இதன் பயனாளிகள் பெரும்பாலும் பௌத்தர்களும் பிராமணர்களும் ஆவார்கள். பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் வரிவிலக்கு அளிக்கப்பட்டதை நாணிக் கல்வெட்டு, அந்த நாசிக் கல்வெட்டு பார்த்த மாதிரி நாணிக் கல்வெட்டு பௌத்தர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலமானியங்களை பற்றி குறிப்பிடுகிறது. இவ்வாறு மதக்குருமார்களை கொண்ட குழுக்கள் செல்வாக்கு பெற்று உயிரிடத்தில் வசிக்க தொடங்கியதை காண முடிகிறது. நிலங்களை கொடையாக வழங்கும் முறை இம்முறை நிலங்கள் வேளாண்மை செய்யாமல் நிலங்களுக்கு உரிமைகளாக மாறிய ஒரு பிரிவினரை உருவாக்கியது. இக்காலப்போக்கில் நிலத்தை அடிப்படையாக கொண்ட சமூக படிநிலைகளும் பிரிவுகளும் உருவாவதற்கு இட்டு சென்றது. தெரியல, முதலாக தக்காணத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய தெரியல ஒரு பெரிய அரசை நிறுவப்பட்டது. முதலாக தக்காணத்தை உள்ளடக்கிய ஒரு பெரிய அரசு இந்த சாதவானர்கள் குறிப்பிட்றாங்க. சரிங்களா. நிலமானியை பற்றி பார்த்தோம். நிலமுறை யார் கொடுக்கப்பட்டது? சில பிராமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. பெரிய அளவு நிலமானிய முறை இருந்ததை பற்றி என்ன கல்வெட்டு குறிப்பிடுது? நாடிக் கல்வெட்டு குறிப்பிடுது. நாணிக் கல்வெட்டு, நனிக்காட்டு கல்வெட்டு குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம். தெரியல, பௌத்த சங்கங்களுக்கு என்றே குடைவரை உருவாக்கப்பட்டது. வெளிநாட்டு பகுதிகளையும் கொங்கன் கடற்கரை பகுதிகளையும் உள்நாட்டு வணிக பகுதிகளையும் இணைக்கும் புள்ளிகள் அமைக்கப்பட்டதுக்கான சான்றுகளை தெரியல இந்த காலப்பகுதிகள் அவங்க கொடுக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தெரியல, ஒன்றுஇல்லை, இக்காலத்தில் இந்தியாவிற்கு ரோம் நாட்டுக்கும் இடையே விறுவிறுப்பான வணிகம் நடைபெற்றது தான் திரும்பவும் பார்க்க போகிறோம். இந்தியாவிற்கும் ரோமுக்கு இடையே என்ன செய்யப்பட்டது? விறுவிறுப்பான வணிகம் நடைபெற்றதை பற்றி குறிப்பிட்றாங்க. தெரியல, அதுக்கடுத்து சங்ககாலம் தெரியல, மிக முக்கியமான பகுதிப்பா. இங்கே கம்மியாக இருக்குது. திரும்ப நம்ம என்ன செய்வோம், தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு பார்க்குறப்ப கொஞ்சம் டீட்டெயிலாக எந்தெந்த நோட்ஸ் எல்லாம் சங்க காலத்தை பற்றி நிறையா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு பார்த்துட்டா போதும். பொது ஆண்டுக்கு முந்தை இறுதி 3 நூற்றாண்டுகள், அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டுகள், சில பொது ஆண்டிற்கு பின்னர் தொடங்கும்
தெரியல. முதல் 3 நூற்றாண்டுகள் கிபி 3ஆம் நூற்றாண்டு, கிமு மற்றும் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் சங்க காலம் பெரும்போரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா அசோகருடைய காலகட்டம் இங்கே குறிப்பிடுறாங்க. இப்போ அசோகர் சொல்கிறார் அப்படின்னா அப்போ இந்த காலகட்டத்தில் இங்கே இருந்திருக்கணும் அப்படிங்கிற வச்சு சொல்கிறாங்க. தெரியல. சங்க இலக்கியத்திலிருந்து பெறப்படும் இலக்கிய சான்றுகள் தவிர தெளிவான கல்வெட்டு சான்றுகள், தொல்பொருள் சான்றுகள் கிடைக்கப்பெறும் காலகட்டத்தில் ஓரிரு நூற்றாண்டு முன்பாக தொடங்குகிறது என்று கூறலாம். இக்காலகட்டத்தை தொடக்க வரலாற்று காலம் என்று அழைப்பதை பொருத்தமாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தெரியல. மூவேந்தர்கள் பொது ஆண்டு முன்பு கிமு 3ஆம் நூற்றாண்டு தமிழகத்தின் 3 அரச மரபுகள் குறித்து அசோகர் அறிந்திருந்தாலும் பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டில் மற்றும் அதன் பின் வந்த காலத்தைச் சேர்ந்து சங்க காலத்தின் மூலமே அவ்வரசர்கள் பெயர்களை அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டிலே அசோகர் சொன்னால் கூட நமக்கு தெரிய வருது பொது ஆண்டில் தான் தெரியுது, கிபியில் தான் தெரிய வருது. அவர் கிமுல சொல்கிறார் அசோகர் இப்படி இருந்துச்சு சொல்கிறார். ஆனால் நம்மளுக்கு அந்த சான்றுகள் கிடைக்கல, நம்ம பகுதிகளில் குறிப்பிட்றார். சில மூவேந்தர்கள் என்று அறியப்பட்ட மணிமூடி அரசர்கள் சேர சோழ பாண்டியர்கள் வேளாண் நிலங்களையும் வணிக பெருவழிகளையும் நகரங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அசோகர் கல்வெட்டு மேற்சொல்லப்பட்ட மூவேந்தர்கள் இடம்பெற்றுள்ள சத்தியபுத்திரா, போன குரூப் 4 கேட்ட கொஸ்டின், சத்தியபுத்திரா அதியமான் என்பது சங்க பாடல்களில் இடம்பெறும் வெளிர்னா சிற்றரசர்களை குறிப்பிடுதான். வேலீர் என்று அழைக்கப்படக்கூடிய வேலீர் என்று சிற்றரசர்களை குறிப்பிடுகிறது. ஃபஸ்ட்டு சோழரில் பார்ப்போம். தமிழகத்தின் மத்திய வட பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கீழ் கொண்டிருந்தனர். அவரது ஆட்சி மத்திய மற்றும் வட பகுதிகளை கட்டுப்பாட்டில் கொண்டிருந்தனர். காவேரி ஆற்றின் கலிமுக பகுதி, அவர் காவேரி தஞ்சாவூர் பகுதி, திருச்சி தெரியுங்களா, சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. திருச்சி தலைநகர் உறையூர் திருச்சி நகரத்துக்கு அருகே அமைந்துள்ளது. புகார் காவிரி மற்றும் முக்கிய துறைமுகமாகும். அரச குடும்பத்தில் மாற்று வாழ்விடமாகவும் திகழ்ந்தது. சோழர்களின் சின்ன புலி காவேரி பூம்பட்டினம் இந்துமா கடல் பகுதியில் சேர்ந்த வணிகர்களை தன்பால் ஈர்த்தது. கரிகாலன் ஆட்சி போது இங்கு நடைபெற்ற ஆரவாரமான வணிக நடவடிக்கைகளை பொருத்தி கடியில் உருத்திரங்கனார் பட்டினப்பாளையில் எழுதுகிறார். கரிகாலனுடைய பாட்டுடைய தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட நூல் பட்டினப்பாலை. அதை எழுதியவர் யாரு? கடியலூர் உருத்திரங்கனார். சரிங்களா. எந்த காவிரி பூம்பட்டினம் நடைபெற்ற இந்துமாக்கடலில் நடைபெற்ற வணிகங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல். தெரியல. அதுக்கடுத்து இளஞ்செனியின் மகனான கரிகாலன் சங்க அரசர்களில் தலையானவராக அறியப்படுகிறார். பட்டினப்பாலை அவருடைய ஆட்சியை பற்றி விரிவாக கூறுகிறது. கரிகாலனுடைய தலையாய போர் பற்றி வெண்ணி போர்க்களம், அவர் வெண்ணி போர்லாம் வெற்றி பெற்றார். சேரரையும் பாண்டியரையும் அவருடைய உதவிய 11 அரசர்களையும் குலத்தலைவர்களையும் வெற்றி கொண்டதாக, காட்டை வெட்டி நாட்டாக்கியதாகவும், குளம் வெட்டி வளம் பெருக்கியதாகவும், காவிரி அணை கட்டி வாய்க்கால் வெட்டி நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி கொடுத்ததன் மூலம் வேளாண்மையை வளரச் செய்தார் என்பதற்கான அவர் போற்றப்படுகிறார். பெருநற்கல்லி என்னும் அவருடைய மற்றொரு அரசர் தெரியல. பெருநற்கல்லி அப்படிங்கிறது இன்னொரு சோழ அரசர் தெரியல. மற்ற அரசர் வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை நடத்தியுள்ளார். கரிகாலனின் மரபை தொடர்ந்து உறையூர் புகார் அரச குடும்பத்திலே வாரிசுரிமை தொடர்பான மோதல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. முழுமையான சான்றுகள் கிடைக்கல. எந்த சங்ககால அரசரை பற்றி ஒரு முழுமையான சான்றுகள் கிடைக்கல. நம்ம கரிகாலனை பற்றி வெண்ணிப்பூரில் வெற்றி பெற்றார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. வெண்ணிப்பூரில் சேரர்களையும் பாண்டியர்களையும் 11 வேளிர்குல அரசர்களை வெற்றி பெற்றார் குறிப்பிட்றாங்க. முழுமையான தகவல் என்ன செய்யல நமக்கு கிடைக்கல. சரிங்களா. அதுக்கடுத்து சேரர்கள் மத்திய வடக்கு கேரள தமிழ்நாட்டின் கொங்கு பகுதியினையும் ஆட்சி செய்தனர். கேரளா மற்றும் வஞ்சி தலைநகராகும். மேலே கடற்கரை துறைமுகங்கள் முசிறியும் தொண்டியும் அது கட்டுப்பாட்டில் இருந்தன. முசிறி மற்றும் தொண்டி அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. வஞ்சி இன்று தமிழகத்தின் கரூர் என்று அடையாளம் காணப்படுகிறது. அதே சமயம் சில அறிஞர்கள் கேரளத்தில் திருவஞ்சிக்களம் என்றும் ஊரே வஞ்சி என்று அடையாளம் காணுகின்றனர். சில பேர் கரூர்னு சொல்கிறோம், சில பேர் என்ன செய்கிறோம் வஞ்சி என்பது எந்த ஒரு திருவஞ்சிக்களம் அப்படிங்கிற ஊர் தான் வஞ்சி அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. கேரளாவில் இருக்கிறது. சேர அரச குடும்பத்தில் 2 கிளைகள் இருந்ததனவும் பொறையர் என்னும் கிளையினர் தமிழ்நாட்டினும் கரூர் நகரிலிருந்து ஆட்சி புரிந்தனும். பொறையர் மிக முக்கியமான பொறையர் அப்படிங்கிறது தான் இங்கே இருந்தாங்க. கரூரில் இருந்த சேரர்கள் குறிப்பிட்றாங்க. 8 சேர அரசர்களை குறித்து, அவர்கள் ஆண்ட பகுதிகள் குறித்து, அவர்கள் சாதனை குறித்து 10 நிறையா தடவை கேட்ட கொஸ்டின். இப்போ சேரலை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் 10 முழுவதுமாக சேரலை பற்றி மட்டும்தான் அந்த நூல் பேசுது. 10 சில 8 தொகையில் வரக்கூடிய கரூர் அருகே உள்ள புகழூர் கல்வெட்டு மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு 3 தலைமுறையைச் சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுகிறது. அவர்கள் ஒருவரான சேரல் இரும்பொறை தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். சேரல் இரும்பொறை நாணயம் மிக முக்கியமான நாணயங்கள். இமயவரமன் நெடுஞ்சேரலாதனும் சேரன் செங்குட்டுவன் சரிங்களா, கண்ணகிக்கு சிலை எடுத்தான்னு சொல்லி பார்ப்போம். சில முக்கிய சேர அரசர்கள் ஆவார்கள். குரியின் மன்னர்களை செங்குட்டுவன் வெற்றி கொண்டுள்ளார். கடற்கொள்ளையர்கள் அடக்கிய சேரன் செங்குட்டுவன் கடற்கொள்ளைகள் அடக்கியவர் மூலம் முக்கிய துறைமுகங்கள் முசிறியும் பாதுகாப்பு உறுதி செய்தார் கூறப்படுகிறது. ஆனால் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் செங்குட்டுவன் மாபெரும்
சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் செங்குட்டுவன் மாபெரும் வட இந்திய படையெடுப்பை சங்க இலக்கியங்கள் சொல்லப்படவில்லை. சிலப்பதிகாரத்தில் சேரன் செங்குட்டுவன் வட இந்திய படையெடுப்பு நடத்தினான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எது இங்கே என்ன சொல்லலை, அந்த படையெடுப்பு அந்த படையெடுப்பை பற்றி எது பேசலை சரிங்களா, எது பேச கிடையாது, நம்ம சங்க இலக்கியங்கள் பேசப்படலன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அவர் 56 ஆண்டுகள் ஆட்சி செய்தாகும். நல்லா புரிஞ்சுங்க, சேரன் செங்குட்டுவன் 56 ஆண்டுகள் ஆட்சி செய்தாகும். வைதீக அவைதீக மதங்கள் வேதம் மற்றும் வேதத்துக்கு எதிரான மதங்களை ஆதரித்ததாக கூறப்பட்டுள்ளது. ஏன்னா மணிமேகலை ஒரு சமண நூலில், ஒரு பௌத்த நூலில், ஆனால் அவைதீக மதம் தானே. செப்பு ஈய நாணயங்களை சேராரசர்கள் வெளியிட்டுள்ளனர் தெரியல. அப்புறம் தமிழ் பிராமி புராண குறிப்புகள் கொண்டுள்ளவை ரோம நாணயத்தை போல் உள்ளது. எழுத்துக்கள் எவையும் இல்லாமல் சேரர்கள் வில்லம்பு சின்னத்தை தாங்கி சேர நாணயங்களும் கிடைத்துள்ளன தெரியல. எழுத்துக்கள் இல்லாமல் எழுத்தோடையும் கிடச்சிருக்கு தமிழ் பிராமியில், புராண குறிப்பு கொண்டுலையும் கிடச்சிருக்கு. எழுத்துக்கள் இல்லாமல் வில்லம்பை கொண்ட நாணயங்களும் என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கின்றன. அதுக்கடுத்து பாண்டியர்கள் மதுரை ஆட்சி செய்தவர்கள். தாமிரபரணி நதி வங்காளவிட கடலில் கடக்கும் இடத்தில் அமைந்துள்ள கொற்கை இவர்களின் முக்கிய துறைமுகமாகும். முத்துக்குளித்தலுக்கு பெயர் பெற்றது தான் என்னது, கொற்கைன்னு சொல்லக்கூடியது. சங்கு சேகரிப்பிற்கும் முத்துக்குளிப்பிற்கும் பெயர் பெற்றது கொக்கை. பெரிப்ளஸ் குறிப்புகளில் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்தியன்சி அப்படின்னு பார்த்தோமா, 1ஆம் நூற்றாண்டில் வரக்கூடியது சொல்ல குறிப்புகளில் கொள்காய் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ப்பா, கொள்காய் என்று குறிப்பிடுகிறது. பாண்டியரின் சின்னம் மீன். அவர்கள் நாணயம் ஒருபுறம் மீனையும் சரிங்களா, ஒருபுறம் யானையும் மற்றொரு புறம் புதிய மீனையும் பொறிக்கப்பட்டுள்ளன. இவர்கள் கேரளத்தின் தெற்கு பகுதி மீது போர் தொடுத்து கோட்டயத்திற்கு அருகே உள்ள சரிங்களா, கேரளத்தின் தெற்கு பகுதி மீது போர் தொடுத்து கோட்டயத்துக்கு அருகே உள்ள நெல்கிண்டா துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். ஞாபகம் வச்சுங்க, இவர்கள் கேரள தெற்கு பகுதியில் கோட்டையம் மீது போர் தொடுத்து நெல்கிண்டா துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். மரபு வழி செய்திகளின்படி பாண்டியர் தமிழ் சங்கங்களை ஆதரித்து சங்க நூல்களை தொகுப்பித்தவனர். ஏன்னா சங்கம் வளர்த்தது யார், பாண்டியர்கள் தான். சங்க பாடல்கள் பாண்டிய அரசர்கள் பெயர்களை குறிப்பிடுகின்றன. அவர்கள் எந்த அரச பதவி ஏற்றார்கள், அவர்கள் ஆண்ட காலம் என்ன என்பது போன்ற தெளிவான விவரங்கள் இல்லை. அங்கங்கே சில துணுக்கு தகவல்கள் தான் கிடைக்குமே தவிர சில தெளிவான தகவல் என்ன செய்யாது, சங்க நூல்களை நம்மளுக்கு கொடுக்க முடியாது. சில மாங்குளம் கல்வெட்டு, அங்கே எப்படி புகழூர் கல்வெட்டு சேரலில் பார்த்த மாதிரி இங்கே மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பொது ஆண்டு முன்பு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு தெரியல. மதுரை காஞ்சி நூல் மதுரை காஞ்சி முதுகுடி பெருவெழுதி மற்றொரு நெடுஞ்செழியன் தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனையும் 2 நெடுஞ்செழியன் சொல்லுது. மாங்குளம் கல்வெட்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. மதுரை காஞ்சி முதுகுடி பெருவெழுதி மற்றொரு நெடுஞ்செழியனான தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகிறது. முதுகுடுமி பெருவெழுதி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு தெரியல எத்தனை பேர் வருது பாருங்க. சரி, மாங்குளம் பிராமி கல்வெட்டு பொது ஆண்டு முன்பு 2ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டில் குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்லுது. அதே மதுரை காஞ்சி முதுகுடி பெருவெழுதியையும் மற்றொரு நெடுஞ்செழியனான தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனையும் தெரியல முதுகுடி பெருவெழுதின்னு சொல்லுது. இன்னொரு ஆள் சொல்லுது பெருவெழுதியும் சொல்ல மற்றொரு பாண்டிய நெடுஞ்செழியனான சொல்ல குறிப்பிடுகிறது. செருவென்ற நெடுஞ்செழியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகிறது. முதுகுடியும் பெருவெழுதி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளையும் குறிப்பிடக்கூடியது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் வரார் சரிங்களா. பிராமணர்களுக்கு நிலமாக தானமத்தை வழங்கினார் என குறிக்கப்படுகிறது. தான் செய்த வேத வேள்விக்கு சடங்குகள் நினைவாக பெருவெழுதி என்ற பெயரான புராண கதையின் பொறிப்புகள் கொண்ட நாணயங்களை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க சரிங்களா. நெடுஞ்செழியன் சேர சோழ 5 வெளிர் தெரியல 5 நெடுஞ்செழியன் 5 அவர் 11 பார்த்தோம். கரிகாலன் 5 பேரை பாரு. திதியன், எழினி, எருமையூரான், இருங்கோவேன்மான், பொருணன் ஆகியோரை கட்டுப்படைகளை தலையாங்கானத்து போரில் வெற்றி கொண்டதாக குறிப்பிடுகிறது. நெடுஞ்செழியன் என்ன போர், இது தலையாங்கானத்து போர் தெரியல. தலையாங்கானத்து செருவென்ற போர்னு சொல்லுவாங்க. திதியன், எழினி சிற்றரசர்கள், வேலி 5 சிற்றரசர்கள், இளங்கோ வெண்மான் தெரியல, பொருணன் போன்றவற்றை வெற்றி கொண்டதாக புலப்படுகிறது. மேலும் சிற்றரசரிடமிருந்து வேலிர், மில்லை, முத்தூர் புதுக்கோட்டை, முத்தூர்னா புதுக்கோட்டை, மிளலை அப்படிங்கிற ஊரையும் சரிங்களா, முத்தூர் அப்படிங்கிறது புதுக்கோட்டை ஆகிய இடங்களையும் கைப்பற்றியதாக வரலாறுகள் என்ன செய்யுது, நம்மளுக்கு தகவல்களை தருது சரிங்களா. பாருங்கள், கொற்கையின் தலைவன் என்றும் திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன்பிடிக்கும் போர் புரியும் திறன் போன்ற தென்பகுதிகளில் பரதவர் தலைவன் என்றும் குறிப்பிடப்படுது. இவருடைய கல்வெட்டுகள் நமக்கு தகவலை தருது. அதுக்கடுத்து தமிழ் திணைப்பகுதியில் சமுதாய உருவாக்கம் சரிங்களா, உருவாக்கம் புரிந்து கொள்ள பெரிதும் புரிகிறது.
தமிழ் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என பெரும் பிரிப்புகளாக பிரிக்கப்பட்டது. வாழ்ந்த மக்கள் குறிஞ்சியில் வந்து மலை சார்ந்த மக்கள் வேட்டையாடுவது, காடு சார்ந்த மக்கள் கால்நடை மேய்த்தல், மாட்டிட வேலை, தமிழில் படிக்கலாம் எல்லாமே. வயலும் சார்ந்த இடமும் அங்கு நீர்ப்பாசனம், வேளாண்மை, மருத நில மக்கள் தான் பள்ளி இன மக்கள் சொல்லக்கூடிய வேளாண்மை செய்யக்கூடிய மக்கள். நெய்தல் கடல் சார்ந்த உப்பு உற்பத்தி, மீன்பிடித்தல். இது பாலை வறண்ட நிலப்பகுதி மக்கள் கால்நடையையும் திருட்டையும் கொள்ளையடிப்பதையும் தொழிலாக கொண்டவர்கள். தமிழ் அரச மரபு. ஒருவேளை இத்திணைசார் பாகுபாடு சமூகத்தின் பல்வேறு மட்டங்களில் நிலவிய சமச்சீரற்ற வளர்ச்சியை பிரதிபலிப்பாக அமைந்துள்ளது. இந்த தமிழ் ஒரு சமச்சீரற்ற தன்மை காணப்படுதுன்றாங்க. அரசியல் வடிவில் நிலை காணப்பட்டது. ஆட்சியாளர் 3 வகைப்பட்ட தலைமைத்துவமை கொண்டவர்களாக காணப்படுதுன்றாங்க, காண முடிகிறது. கிளார், வேளிர், வேந்தன். கிளார் என்போர் கிராமங்கள் அல்லது சிறிய பகுதியின் தலைவராக இருந்து பின்னர் நாடு என்று அறியப்பட்ட நிர்வாக தலைவரானவர்கள். கிளார் என்பது சின்னதிலிருந்து பெருசாக உயர்ந்தவர்கள், சின்ன கிராமத்திலிருந்து பெருசாக போனவங்க என்று அறியப்பட்டவர்கள். வாழும் பழங்குடி சமூகங்கள் தலைவராக வேந்தர் எனப்பட்டார். இவருங்க தலைவர் ஆவார். இவர்கள் குறிப்பிட்ட இடங்களில் வாழும் பழங்குடி சமூகங்களின் தலைவர் ஆவார். தெரியல. வேந்தர் எனப்பட்டோர் மிகப்பெரிய வளமான நிலப்பகுதியை கட்டுப்படுத்தியவர். வேந்தன் தான் அரசன், மிகப்பெரிய வளமான பகுதி. இது கிராம பகுதி. தெரியல. எண்ணிக்கை அதிகமார்ந்த வேளிர்கள், புவித்தன்மை கொண்ட குறிப்பாக மூவேந்தர் வளம் நிறைந்த பகுதி இடையே அமைந்திருந்த மலைப்பாங்கான இந்த வேளிர்கள் என்பது சரிங்களா இந்த அரசர்களுக்கு பக்கத்தில் இருந்த சின்ன பகுதிகளே ஆட்சி செய்தவர் தான் இந்த வேளிர் அரசர்கள் குறிப்பிடக்கூடியது. மலைப்பாங்கான காட்டுப்பகுதிகளில் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அதியமான், பாரி, ஆய், இருங்கோ போன்ற குறுநில மன்னர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கென இயற்கை வளமிக்க பகுதியை ஆண்டனர். பெருந்தன்மை கொண்ட புரவலர்களாகவும் புலவர்களை, ஆடல் பாடல் கலைஞர்களை ஆதரித்தனர். இவர்கள் படை வலிமை பெற்றிருந்தனர். ஆணிரை கவர்தல் காரணமாக இவருடைய அடிக்கடி மோதல்கள் நடைபெற்றன. பல நேரங்களில் இவர்கள் இணைந்து மூவேந்தர்கள் யாரையாவது ஒருவரை எதிர்த்தும் சண்டை போட்டனர். ஏன்னா பாரி மூவேந்தரை எதிர்த்தார் அப்படிங்கிறதை குறிப்பிடுவாங்க. சரிங்களா. சங்ககால சேர சோழ பாண்டிய அரசர்கள் அரசியல் அமைப்பை பொறுத்த மட்டிலும் அறிஞர்களுடைய பல மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. தொடக்க காலத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையாரால் ஒத்துக்கொள்ளப்பட்ட கருத்து யாதெனில் சங்ககால சமுதாயமானது நன்கு கட்டமைப்பு அரச கொண்ட ஒரு சமூகம் என்பதாகும். சிலர் இதை மறுக்கின்றனர். சேர சோழ பாண்டிய அரசியல் முறையானது அரசு உருவாக்கத்திற்கு முன்பாக குடித்தலைமை முறையை சார்ந்தது என்பது குடித்தலைமையாக தான் இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடறாங்க. சமூக பிரிவினை வெளிப்படவில்லை, எல்லைகள் தெளிவாக வரையறுக்க செய்யப்படாத நிலையில் இருந்தது. ஏன்னா ஒரு நாடுங்களுக்கான எல்லை இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியலன்றாங்க. அரசின் உருவாக்கத்தை அப்படி வேளாண் வளர்ச்சியும் வேளாண் உபரியும் நாசம் ஏற்படுத்தும் போர்கள் தடுக்கப்பட்டன. வடாந்திய அரசர்கள் போல் வரி விதிப்பு இருந்ததால் சான்றுகள் எதுவுமே பெரிய அளவில் கிடைக்கல அவங்களுக்கு. சரிங்களா. அதுதான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த வாதத்துக்கு எதிராக என்ன கேட்டி அப்படின்னா, சங்ககாலம் ஒரு அரசாகவே இருந்துச்சு, சிறப்பான ஒரு கட்டமைக்கப்பட்ட அரசாக இருந்துச்சு அப்படிங்கிற சான்றுகளை சில பேர் சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்கள் ஆழ்ந்து வாசித்தமையானால் மருதநில பகுதியில் சமூகத்தில் தெரியல வேற்றுமைகள் தோன்றிவிட்டதை அறியலாம். தங்கள் நிலத்தின் மீது மூவேந்தர் கொண்டிருந்த பற்றையும் இவர்கள் பெற்றிருந்த செல்வாக்கையும் 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ரோமானிய நூல்கள் துணை சான்றுகளாக உறுதிப்படுத்தின. ஆட்சி பகுதியில் விரிவுபடுத்தலாம் மேற்கொள்ளப்பட்ட போர்கள் புறத்திணை இலக்கியத்தின் முக்கிய பாடுபொருளாக இருக்கின்றன. புறத்திணை இலக்கியம் பார்த்து வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சியெல்லாம் போர் செய்வதற்கு முக்கியமாக தெரியும் நமக்கு பண்ணுறாங்க. வணிக பெருவழிகளிலும் காவேரி பூம்பட்டின துறைமுகத்திலும் வரி வசூலிக்கப்பட்டது குறிப்பிடப்பட்டுள்ளது. தெரியல. அதாவது காவேரி பூம்பட்டினத்தில் வரி வசூலி பட்டினப்பாலை நூல் பார்ப்போம்ல, அந்த நூலை குறிப்பிடுவாங்க. மலையக பகுதிகளிலிருந்தும் முசிறி துறைமுகத்திலிருந்தும் சேர அரசர் வரி பெற்றுன்னு அறிய முடிகிறது. கிமு 1ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கி பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டு வணிகம் மிகப்பெரிய பங்கை வலித்தது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அப்போ இதெல்லாம் அரசர்கள் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும், இது அரசர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் ரெண்டு விதமான அரசர்கள் பெரிய அளவில் இல்லை, சின்னதாக குடித்தலைமையாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் 2 பிரிவாகவும் எதிர்தான கருத்துக்களையும் சொல்கிறாங்க. வேந்தருடைய எழுச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறோம். இரும்பு காலம் கிமு 1100 தொடக்க வரலாற்று காலம் வேந்தர்கள் உருவாகினார்கள். இந்த வேந்தர்கள் இந்த காலகட்டத்தில் தான் உருவானதாக குறிப்பிட்றாங்க. கிமு 1100 கிமு 300 இடைப்பட்ட காலத்தில் சொல்லலாம். தலைவர்கள் சில மேய்ச்சல் நிலங்கள் மீதும் வேளாண் நிலங்கள் மீதும் தங்கள் முழுமையான கட்டுப்பாட்டை வைத்ததன் மூலம் உயர்நிலையை அடைந்தனர். சில மேய்ச்சல் நிலங்களை கட்டுப்படுத்தி இதெல்லாம் என்னுடைய ஏரியா சில பகுதிகளை கட்டுப்படுத்தி தன்னுடைய கொண்டு வந்தனால மற்ற தலைவர்களாகவே நீடித்தனர், வேளிர்களாகவே நீடித்தனர். எடுத்துக்காட்டாக அசோகர் கல்வெட்டுகள் சத்தியபுத்திரா என்று குறிப்பிடப்படும் அதிகமாக நாளடைவில் வலிமை குன்றியதால் சேர சோழ பாண்டியர்கள் வேந்தர்கள் போல் அரசன் எனும் நிலையை அடைய இயலவில்லை.
சில அதியமான் வந்து வேளிராகவே இருந்து என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய வாயில முடிச்சிட்டாரு, அரசர் சேரச்சோழ பாண்டியன் மாதிரி பெரிய பேரரசாக ஆக முடியல அப்படின்னு குறிப்பிட்றாங்க. கிளார்கள் கிராமப்பகுதியிலிருந்து வேளிர்களையும் குலத்தலைவர்களையும் வேந்தர்கள் அடிபணிய செய்ததோடு தெரியல, அதாவது கிளார்களையும் வேளிர் என்ற சிற்றரசர்களையும் வேந்தர்கள் அடிபணிய செய்ததோடு தங்களுக்குள்ளும் போரிட்டு கொண்டனர். இதன் பொருட்டு தங்களுக்கென படைகளையும் வீரர்களையும் அணிதிரட்டியது. சில வேளிர் குல தலைவர்கள் தெரியல உதவியும் பெற்றனர். சங்க காலத்தைச் சேர்ந்த வேந்தர்கள் தங்களது வலிமையை பறைசாட்டிக் கொள்வதற்காக சிறப்பு பட்டங்களை சூட்டி கொண்டனர் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. தெரியல, வேளிர்கள் தான் வேந்தர்களாக மாறினாங்க, வேளிர்கள் சில பேர் அப்படியே போயிட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. சரிங்களா. கிளார்கள் என்பது கிராம தலைவர்களாக இருந்தவர்கள். சரிங்களா. அவ்வளோதான். இமயவரம்பன், வானவரம்பன், பெருவழுதி போன்ற பட்டப்பெயர்களை சூட்டி கொண்டதன் மூலம் தங்களை ஏனைய மக்களிடமிருந்து வேளிர் குல தலைவர்கள் வேறுபடுத்தி காட்டிக் கொண்டனர். தெரியல, வேளிர் குல தலைவர் எப்படி வேறுபடுத்தி காட்டுகின்றனர்? வேந்தர்கள் புலவர்களையும் கலைஞர்களையும் ஆதரித்து தங்கள் அவையில் அமர வைத்து கொண்டது. ஒரு வகையில் தங்களையும் தங்கள் நாட்டையும் புகழ்ந்து பாடுவதற்காக இருக்கலாம். எடுத்துக்காட்டாக சோழ அரசன் கரிகாலன் பட்டினப்பாளையத்தை கடியலூர் உருத்திரங்கண்ணார் பெருமளவில் பொன் நாணயங்களை பரிசளித்துள்ளார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சரிங்களா. இதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்த பகுதியில் சங்க காலத்தில் இருந்த சமூக பொருளாதார மாற்றங்கள் இப்படிலாம் இருந்தது. கீழடி, முக்கியமாக கீழடியிலேருந்து எல்லா தடவையும் கொஸ்டின் கேட்குறாங்க. கீழடியை பற்றி முழுமையான ஒரு ஆய்வை சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்களோ முழுவதுமாக பார்க்கலாம் அடுத்த வகுப்பில். கண்டினியூவாக இதுக்கு செகண்ட் பார்ட்டையும் பாருங்கள். நன்றி.